வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தோசை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கப்பு அரிசி மாவு, இந்த கப்பில் தான் ரவை எடுத்து வச்சுருக்கிறேன் நான். 2 ஸ்பூனு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 10-15 மிளகு எடுத்து வச்சுருக்கிறேன், ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கிறேன், தேவையான அளவு தண்ணி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இஞ்சியை போட்டுக்கிறேன், அப்புறம் தக்காளி, ஜீரகத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம. அதுதான் இதை போய் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்தமாரி நைஸாக அரைச்சிக்கங்க, தண்ணி ஊற்றாத அரைச்சிக்குங்க. வந்து இந்த ரவையை வந்து கொட்டிக்கலாம். அரிசி மாவு இந்த அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த கிண்ணத்தில் வந்து 1 கப்பு ரவையும் 1 கப்பு வந்து அரிசி மாவும் நம்ம எடுத்துப்போம். வந்து 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போடுறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நான் இந்த மிளகையும் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச விழுதையும் போட்டுக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசிக்கிறேன் நான். இப்போ இந்த அலசான தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை இது வந்து நம்ம ரவா தோசை செய்வோம்ல, அந்த மாதிரி தண்ணியாக வந்து கரைச்சிக்க வேண்டியது தான். அந்த பதத்தில் தான் இருக்கணும். அது நம்ம தண்ணி ஊற்றி கரைக்கணும். இந்த கிண்ணம் பத்தலை, அதனால் வந்து நான் வேறு ஒரு கிண்ணத்துக்கு இதை மாற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா தண்ணியாக, நம்ம ரவா தோசைக்கு எப்படி தண்ணியாக கரைப்போமோ அந்த மாரி தான் இருக்கணும். நீங்கள் இன்னும் ரவா தோசை நம்ம சேனலில் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். நான் வீடியோட எண்டில் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் போதும். அவ்வளோதான். இது ஒரு 10 நிமிஷம் இந்த ரவை கொஞ்சம் ஊறட்டும். தோசைக்கல் வச்சுருக்கிறேன், நல்லா காயட்டும். இந்த மாவு வந்து இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஆனால் தண்ணியாக இருந்ததுனா தான் நம்ம ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி மாதிரி நல்லா வச்சுக்குங்க. இப்போ இந்த பொடி பண்ண கொத்தமல்லியை நான் பச்சையாகவே போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும் எடுத்து ஊற்றுறதுக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் வந்து நான் இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றி தேய்ச்சி விட்டுறேன். இது நல்லா காஞ்சி இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா ஊற்றுறதுக்கு வரும். மாவை எடுத்து இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நம்ம ரவா தோசைக்கெலாம் ஊற்றுற மாதிரியே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது மேலே வந்து எண்ணெயை ஊற்றிக்கலாம். நம்ம வேகட்டும். இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பொறுமையாக பார்த்து திருப்புங்க. பாருங்க, நம்ம ரவா தோசை மாதிரி தான் இது. சூப்பராக வந்துருக்கு. நம்மளோட தக்காளி தோசை செமையாக வந்திருக்கு. மறுபடியும் எண்ணெய் கொஞ்சம் இப்படி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எல்லா இடத்துலையும் இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். நல்லா நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். அது மறுபடியும் இன்னொன்று ஊற்றிக்கலாம். இப்படி சுற்றி ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு தோசை ஊற்றுறப்பையும் கடைக்கி விட்டுட்டு ஊற்றுங்க. ஏன்னா அடியில் அந்த ரவை எல்லாம் அப்படியே இது நின்றுக்கும். அதனால் வந்து இப்படி ஊற்றிக்கிங்க. இப்போ இதில் எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன்.
எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ரவா தோசை மாடலில் தான் இது செய்கிறோம். இது ஏன்னா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும், இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இப்படி போட்டுலாம் தோசை மாதிரிலாம் தீர்க்க வேணாம். அதுவும் இல்லாமல் இது ஒரு சைடு வெந்தாலே போதும், டபுள் சைடில் நம்ம வேக வைக்க தேவையில்ல. நம்மளுடைய தோசை சூப்பராக ரெடி ஆகுது பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு. இதையே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்படி பார்த்து பொறுமையாக எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளுடைய தக்காளி தோசை. நம்மளுடைய தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு வந்து நான் வந்து தக்காளி சட்னி அரைச்சி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.